உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நாட்டு வெரைட்டி பாவக்காய் வந்து காய்ச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இது டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற காய் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி சைஸ்க்கே இருக்கும். அது வந்து கசப்பே இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயோட நேச்சரே வந்து கசப்பு தான். அந்த கசப்பு தான் வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கிற தேவையில்லாமல் கிருமி அந்த புழுக்களையெல்லாம் அழிக்கக்கூடியது. ஆனால் நம்ம ஹைப்ரிட்டுன்ற பேரில் நம்ம வந்து அதனோட தன்மையவே மாற்றி நம்ம வந்து அதை சாப்பிட்டுக்கிறோம். அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டியான பாவக்காய். இது வந்து கசப்பு சூப்பராக இருக்குங்க. அந்த கசந்தாலுமே நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கசந்தாலுமே நம்ம வந்து சாப்பிட வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரியான நாட்டு வெரைட்டி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த மாதிரி வெரைட்டி வந்து நம்ம தொலைவி பிடிச்சி நம்ம நெட்டி வந்து பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. இது மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் விதை போட்டோ அல்லது காய் யாராச்சும் கொடுத்தாங்கனாவோ சாப்பிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து மட்டன் சிக்கனோட குழம்போட இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம்ங்க.